சென்னை திருமங்கலத்தில் ஆலிவ் ட்ரீ ஃபியூச்சர் ஸ்கூல் திறப்பு விழா கோலாகலமாக நடைபெற்றது. சென்னை திருமங்கலத்தில் ஆலிவ் ட்ரீ ஃபியூச்சர் ஸ்கூல் புதிதாக திறக்கப்பட்டது. இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்களின் ஸ்தாபகர் சகோதரர் மோகன் சி லாசரஸ் பிரார்த்தனை செய்து ரிப்பன் வெட்டி ஆலிவ் ட்ரீ ஃபியூச்சர் ஸ்கூலை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய பங்கேற்பாளர்கள் அனைவரும் மாணவர்களுக்கு எதிர்காலத்தை உருவாக்கும் ஒரு பள்ளியாக ஆலிவ் ட்ரீ இருக்கும் என்று புகழாரம் சூட்டினர். குழந்தைகள் சாதாரணமானவர்கள் அல்ல, ஒலிவமர கன்றுகள் என்று இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்களின் ஸ்தாபகர் சகோதரர் மோகன் சி லாசரஸ் தெரிவித்துள்ளார். ஒலிவ மரங்களாய் இருக்கக்கூடிய குழந்தைகள் இங்கு வந்து படிக்கப் போகிறார்கள் என்றும் அவர்களுக்கு ஆசிரியர்கள் வழிகாட்டிகளாக இருக்கப் போகிறார்கள் எனவும் குறிப்பிட்டார். நீங்க இந்த சின்ன குழந்தைகளை பார்க்குறீங்க, உங்க வீட்டில் வச்சிருக்கீங்களே, அந்த குழந்தைகள் சாதாரணமானவர்கள் அல்ல, அவர்கள் ஒலிவ மர கன்றுகள் என்று ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். சின்ன குட்டி பிள்ளைகள் வரும், கொஞ்சம் பெரிய பிள்ளைகள் வரும். அந்த பிள்ளைகள் எல்லாமே ஒலிவ மரங்கள். தேவனுடைய பார்வையிலே ஒலிவ மரமாக இருக்கிற குழந்தைகள் தான் இந்த ஸ்கூலில் வந்து படிக்க வரப்போகிறார்கள். அந்த தெருவில் இருக்கிற மற்றவங்களுக்கும் இந்த குழந்தை பார்த்தா ரொம்ப அமைதியாக இருக்குது, அவருடைய சுபாவெல்லாம் நல்லா இருக்குது, மற்றவங்க பார்க்கும்போதே ஒரு ப்ளசண்டாக இருக்குது, சமாதானத்தை கொண்டு வரும். அதே மாதிரி இந்த குழந்தைகள் சமாதானம் உள்ள குழந்தைகளாக வளரணும், தன்னுடைய குடும்பத்துக்கு சமுதாயத்துக்கு சமாதானத்தை கொண்டு வருகிற குழந்தைகளாய் வளரணும். அதை உருவாக்குவதற்கு தான் இந்த ஆலிவ் ட்ரீ ஸ்கூலை கர்த்தர் தந்திருக்கிறார். இங்கே படிக்கிற குழந்தைகள் குடும்பத்துக்கு பிரயோஜனமாக இருக்கணும், சமுதாயத்துக்கு பிரயோஜனமாக இருக்கணும், நாளைக்கு படித்து முடித்து தேசத்திற்கு பிரயோஜனமாக இருக்கணும். அந்த நல்ல விதைகள் பிள்ளைகளுடைய உள்ளத்திலே போடப்படணும். கடவுளின் பயம், பெற்றோர் மீது மரியாதை, குடும்பத்தின் மீதான மதிப்பை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தாலே போதும், அவர்களின் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று ஆலிவ் ட்ரீ பள்ளி குழுமத்தின் தலைவர் டாக்டர் ஐசக் லிவிங்ஸ்டோன் தெரிவித்துள்ளார். நாங்கள் படிப்பை சொல்லிக் கொடுக்கவில்லை, மாணவர்களுக்கு ஒழுக்கத்தை தான் கற்றுக் கொடுக்கிறோம் என கூறிய அவர், மாணவர்கள் ஃபர்ஸ்ட் வர வேண்டும் என்கின்ற அவசியமில்லை, எங்கு வந்தாலும் உண்மையாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என பெற்றோருக்கு கற்றுக் கொடுக்க வருகின்ற ஜூன் மாதத்தில் கவுன்சிலிங் நடக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டார். ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தாங்க எங்கள் பிள்ளைங்க. என்னது, நாங்கள் போட்டு கழுத்தை நெரிச்சு பாடம் சொல்லி கொடுக்காமலே எங்கள் பிள்ளைங்க ஜோனில் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தாங்க. இந்த வருஷம் செகண்ட் பேட்ச் பரிசு எழுதுனாங்க. 50% மேலே பிள்ளைங்க 80% மேலே எடுத்து பாஸ் ஆனாங்க. நாங்கள் படிப்பை சொல்லிக் கொடுக்கல, ஒழுக்கத்தை தான் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். வர ஜூன் மாதத்துலேருந்து பேரண்ட்ஸுக்கு கவுன்சிலிங் இருக்குது நம்ம ஸ்கூலில். என்னது, பிள்ளை வளர்ப்பது எப்படின்னு பேரண்ட்ஸுக்கு கவுன்சிலிங் இருக்குது நம்ம ஸ்கூலில். எப்படியாவது ஃபஸ்ட்டு வந்துரு, எப்படியாவது ஃபஸ்ட்டு வந்துரு, போட்டு கொன்று எடுத்துடுறோம் பிள்ளைகளை, எப்படியாவது ஃபஸ்ட்டு வந்துரு. ஃபஸ்ட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை, எங்கே ஓடினாலும் உண்மையாக ஓடணும், உங்கள் பிள்ளையாக ஓடணும். அதை என்றைக்கும் மனசில் நினச்சிக்கங்க. எப்படியாவது அடுத்தவங்க தள்ளி விட்டு முன்னேறலாம்னு நினைக்கிற இந்த சமுதாயத்தில் நம்ம பிள்ளைகளாக வளரணும், கடவுள் பயத்தோடு வளரணுங்கிற நம்பிக்கை இருந்தால் நமக்கு போதும். ஆலிவ் ட்ரீ ஃபியூச்சர் ஸ்கூல் திறப்பு நிகழ்ச்சியில் ராஜ் என்டர்பிரைசஸ் தலைவர் பால் தேவராஜ், தேவனின் அன்பு ஊழியங்கள் ஸ்தாபகர் சகோதரர் ஸ்டீஃபன், இயேசு அழைக்கிறார் குடும்பத்தினர், தொழிலதிபர்கள், பேராயர் வில்லிங்டன் ஜேசுதாஸ், ஆலிவ் ட்ரீ பள்ளி குழுமத்தின் கரஸ்பாண்டன்ட் ஜாய் லீனா ஐசக், ஆட்சியர் பத்மசிங் ஐசக், ஈகிள் டைரிஸ் குழுமத்தின் ராஜு சிங், சியோன் பள்ளி குழும தலைவர் டாக்டர் விஜயன் மற்றும் சத்தியம் டிவி இயக்குநர்கள் வளர்மதி, சுதன், ராபின் ஆகியோர் கலந்து கொண்டனர்.